ஆண்டி, எங்களை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அதுவாமா, நீயும் என் மகனும் நல்ல உயரமா வாட்ட சாட்டமானு செஞ்சு வச்ச செல்ல மாதிரி அழகா இருக்கீங்களா? ஊரெல்லாம் கேட்டு முடியல. என்ன, உன் மருமகள் லண்டன் பொண்ணாமே, லண்டன்ல இருந்து வந்திருக்காளாமே, ஓ மவனை எப்படி கல்யாணம் பண்ணா அப்படின்னு கேட்காங்க. என் மகனை பத்தி எனக்கு தான் தெரியும். அவன் அருமை இந்த பொசரட்ட பயல்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதான் உங்க 2 பேர் மேல எவ்வளவு கந்திஷ்டி பட்டிருக்கோன்னு கோயிலுக்கு கூட்டு வந்திருக்கேன். ஓ, இதுதான் விஷயமா? நினைச்சேன் என்னடா இது காலங்காத்தால கோயிலுக்கு கூட்டு வந்திருக்காங்களேன்னு. சரி சுப்பு, அம்மா காலில் விழுந்து 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். ஓகே குமார். ஆண்டி, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னடா இது, மரியாதை மனசுல இருந்தா போதும், கால்ல எல்லாம் விழ வேண்டாம். எனக்கு இருக்கிறது ஒரே பையன், நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்பீங்க, சரியா? வரும்போது டிராவல்லாம் எப்படி இருந்ததுமா? குட் ஆண்டி, நல்லதா இருந்தது. சரி சரி, நீயும் குமாரும் போயிட்டு ரூம்ல ரெஸ்ட் எடுங்க. நான் உங்களுக்கு சாப்பிட சாப்பாடு டீ எல்லாம் போட்டு கொண்டு வரேன். ஓகே ஆண்டி. மறுநாள் காலை. குமாரு, குமாரு, சுபு, அம்மா சுபு, எழுந்துருங்க. மணி 7 மணி ஆயிடுச்சு, காலையில விடிஞ்சிடுச்சு. குட் மார்னிங்மா. என்னடா எப்பவும் சீக்கிரம் எழுந்துருவ, இன்னைக்கு இவ்வளவு நேரம் படுத்திருக்க? அம்மா, அப்பவே எழுந்துட்டேம்மா. சுப்பு கிட்ட காஃபி கேட்கலான்னு நினைச்சேன், எழுப்பிக்கிட்டே இருந்தேன். 5 மினிட்ஸ்னு 2 மணி நேரமா தூங்குறாமா. சரி சரி, டிராவல் பண்ண அசதியா இருக்கும், நீ இரு, நான் டீ எடுத்துட்டு வரேன். இல்லம்மா, நானே கிச்சன்ல போய் சூடு பண்ணிக்கிறேன். அப்படியே ஆஃபீஸும் கிளம்பணும், டைம் ஆயிடுச்சு. சரி, வெந்நி போட்டு வச்சிருக்கேன், வெந்நில குளி. பச்சை தண்ணில குளிச்சு சளி பிடிச்சிட போகுது. சரிம்மா. உங்க பாரு, குழந்தை மாதிரி இருக்கிறா. இன்னும் குழந்தை முகம் கூட மாறல. என்ன பண்றது, லண்டன்ல வளர்ந்த பொண்ணு. நம்ம ஊர் பொண்ணுங்களே 6 மணிக்கு எதிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு என்ன பழக்கமோ? சரி பாப்போம். சுபு, அம்மா சுபு, கொஞ்சம் எழுந்துருமா. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, கொஞ்ச நேரம் தூங்க விடுங்க. என்ன முத்தம்மா, இன்னைக்கு உனக்கு ரெஸ்டா? வீட்டுக்கு மகனுக்கு கல்யாணம் ஆகி மருமக வந்துட்டா, அதுக்கப்புறம் ஒரே ஃப்ரீ தான். காலையில இருந்து ஆளையே பார்க்க முடியல, இப்பதான் எழுந்து வரியா? ஆமா ஆமா, நீங்க எங்க போனீங்க? இது என்ன கேள்வி? வாக்கிங் தான் போயிட்டு வரேன். சரிங்க, சரி சீக்கிரம் வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இன்னைக்கு மருமக என்ன சமைச்சிருக்கா? மருமகள சமைக்கல, நான் தான் சமைச்சிருக்கேன். ஏன், என்னாச்சு? மருமக சமைக்கலையா? இவ்வளவு நாள் பொம்பளை பிள்ளை இல்ல, வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் ஒத்தியில போட்டு செஞ்சுக்கிட்டு இருந்த. இப்பதான் மருமக வந்துட்டால, ஒத்தாசி கூப்பிட்ட வேண்டியதானே? அவ வரேன்னு சொல்லியிருப்பா, நீ தான் வேண்டான்னு சொல்லியிருப்ப. இல்லங்க, சுபு லண்டன்ல வளர்ந்த பொண்ணு. காலையில எந்திரிச்சு பழக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவனே 2 மணி நேரம் எழுப்பியிருக்கான். 5 நிமிஷம் சொல்லியிருக்கா. அப்புறம் நான் எழுப்பினா ஏன்ட்டையும் 5 நிமிஷம்னு ஒரு 1 மணி நேரமா சொன்னா. நான் பார்த்தேன், இவளை நம்பினா வீட்டுல எல்லாரும் பட்டினி தான். சரி, அவளுக்கு பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ல, அது வரைக்கும் நம்ம வேலையை பார்ப்போம். இவ்வளவு நாளைக்கு நான் தானங்க பாத்துக்கிட்டு இருந்தேன், இன்னும் கொஞ்ச நாள் அவ பழகட்டும், அதுக்கப்புறம் அவ தானே பார்க்க போறா, நமக்கு ரெஸ்ட் தானே. பரவாயில்லையே, நான் கூட மருமக வந்தோன்னு எப்ப பாரு என் மகன் சொல்லுவியா? அப்போ உனக்கும் மருமகளும் கண்டிப்பா சண்டை வரும். நீ என் மகன் சொல்லுவ, அவ என் புருஷன் சொல்லுவான்னு நினைச்சேன். ஆனா நீ உன் மருமகளையும் மகா மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்ட. இதுக்கப்புறம் வீட்டுல ஒரு பிரச்சனையும் இல்ல. குட் மார்னிங் ஆண்டி. என்ன லேட்டா எந்திக்கிறா, பரவாயில்லன்னு பார்த்தா இப்படி ட்ரெஸ் போட்டிருக்கா. ஐயோ, என் புருஷன் வர எங்க இருக்கான்னு தெரியலையே. பார்த்தா காட்டு கத்துவாரு. சும்மாவே லண்டன் பொண்ணு வேண்டாம் வேண்டானாரு. நான் என் மவன் சந்தோஷம் தான் முக்கியம், என் மவன் கெட்டுனா அந்த பொண்ணு தான் கெட்டுவேங்க. நமக்கு நம்ம பிள்ளையோட என்ன பெருசு? லண்டன்ல வளர்ந்தாலும் இந்திய பாரம்பரியத்தோட வளர்ந்துருக்குன்னு சொன்னேன். இவ என்ன வீட்டுக்குள்ள இருக்கிற ஜிம்மிஸ் அந்த ஷார்ட்ஸோட வெளியே வந்துட்டாலே. ஐயோ, இவட்ட எப்படி சொல்லன்னு தெரியலையே. குட் மார்னிங் சுமி. சரி, உன்ட்டு வேற சேலை இல்லையா? அத்தை கேட்க வேண்டியதானே, அத்தை வேற சாரி கொடுப்பேன்ல. நோ ஆண்டி, ஆக்சுவலாக இந்தியோட கிளைமேட் எனக்கு ஒத்து வர மாட்டேங்குது. பாருங்க, என் கையெல்லாம் அப்படியே ரெட்டிஷா இருக்கு, எனக்கு உடம்பெல்லாம் எரியிற மாதிரி இருக்கு ஆண்டி. ஏமா, இந்த கிளைமேட் அப்படிதான் இருக்கும், ஆனா கொஞ்ச நாள் கழிச்சுட்டு பையன் இது குளிரும். நீங்க டெல்லியில இருக்கிறதுக்கே நீ எப்படி சொல்றியே? நீ எல்லாம் ராஜஸ்தான் சைட்ல போயிருந்தானே என்ன பண்ணிருப்ப? ஏன் ஆண்டி, அங்க ரொம்ப குளிருமா? அங்க ரொம்ப குளிரும், லண்டன் மாதிரி இருக்கணும், நம்ம அங்க ஷிஃப்ட் ஆயிடலாமா? இல்லம்மா, ராஜஸ்தான்ல ஃபுல்லா பாலைவனம் தான். என்னது ஃபுல்லாவா? ஃபுல்லாமா, ஃபுல்லா, அது முழுசும் பாலைவனம் தான். ஆண்டி, நான் ஒன்று சொல்லவா? உங்களுக்கு இங்கிலீஷ்ல பேச தெரியலன்னா தமிழ்ல பேசுங்க ஆண்டி. எனக்கு தமிழ் நல்லாவே புரியும், ரொம்ப நல்லா தெரியும். என்ன, எழுத மட்டும் தான் தெரியாது. நீங்க இங்கிலீஷ்ல பேசுறது எனக்கு புரிய மாட்டேங்குது ஆண்டி, தப்பா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். அதனால என்னம்மா, நீ லண்டன்ல இருந்து வந்திருக்கல, அப்போ உனக்கு இங்கிலீஷ் தான் புரியும் நினைச்சேன்.
தமிழ் புரியுமா? அப்ப ரொம்ப நல்லதா போச்சு. அப்போ உனக்கு தமிழ் பண்பாடு கலாச்சாரம் இதெல்லாம் தெரிஞ்சிருக்குமே. நம்ம ஊர்ல இப்படிலாம் ட்ரெஸ் போட்டுட்டு வெளியே வரக்கூடாதுமா. என்னதான் டெல்லியா இருந்தாலும் நம்ம ஊர்க்காரங்க இங்க நிறைய இருக்காங்க. இந்த தெரு ஃபுல்லா நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தான். நீ இப்படி ட்ரெஸ் போடுறத பார்த்தா நம்ம மே மாசம் ஊருக்கு போகும்போது நம்ம ஊர்ல நம்மளை பத்தி என்னெல்லாம் பேசுவாங்க. இது ஒன்னொன்னு ஒவ்வொரு ஆல் இண்டியா எஃப்எம் ரேடியோ மாதிரி. இங்க ஊருக்கு போனோன்னா ஒரு வாரம் அவ அப்படி இவ இப்படி, அவ அங்க போனா இவ இங்க போனா, அவன் அவங்க கூட சுத்தினா இவன் கூட சுத்தினா, அங்க கடன் வாங்கினா இங்க கடன் வாங்கினா, நல்லா இருக்கிறத விட நாசமா போறதான் பேசுவாங்க. இரு, அத்தை உனக்கு சூப்பரா ஒரு சாரி வச்சிருக்கேன், அது கொண்டு தாரேன், நீ கட்டிட்டு வா சரியா? அது உனக்கு லேசாப்ல இருக்கும். நீ கெட்டுனாலும் உடம்பு ஃபுல்லா நல்லா காத்து வீசும் அந்த மாதிரி சேலை. என் மாவன் மருமகா உனக்கு லண்டன்ல இருந்து வரானோன்னு நான் கலர் கலரா விதவிதமா நீ கட்டுற மாதிரி சேலை தான் வாங்கி வச்சிருக்கேன். நீ சேலனோன்னு ஏன் சேலையை பார்த்து பயந்துட்டியோ? இரு நான் எடுத்துட்டு வரேன். பரவாயில்லையம்மா, நான் கொடுத்து முடிச்சுட்டு நிமிர்ந்தேன், நீ சேலையில இருக்க. இப்ப பாரு, தங்கத்துல செஞ்சு வச்ச சேலை மாதிரி இருக்கு. உன் கலருக்கும் இந்த பிங்க்குக்கும் இந்த பிளவுஸுக்கும் நல்லா இருக்கு. நீ அத்தையும் ஒரே மாதிரி இருக்கும் பாரு. நானும் கையில்லா சட்டை தான் போட்டிருக்கேன், நீயும் கையில்லா சட்டை தான் போட்டிருக்கேன். எனக்கு காத்தோட்டமா இருக்கும் பத்தியா? சரி, நீ சாப்பிடவா. அதுக்கப்புறம் வீட்டு வேலையை ஒன்று ஒன்றா ஆரம்பிப்போனே. வாட் ஆண்டி, வீட்டில் சர்வன்ஸ் கிடையாதா? சர்வெண்ட் எதுக்குமா? வீட்டில் இருக்கிறது 4 பேர். நீ, நான், உன் புருஷன், என் புருஷன், அதான் உன் மாமனார். இந்த 4 பேருக்கு எதுக்கு வேலைக்காரங்க? காலையில் எந்திரிச்சேன் பாரு, நானே வீட்டை பெருக்கி தொடச்சி க்ளீனாக மா போட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சிட்டேன். பாத்திரத்தையும் அலசி வச்சுட்டேன். துணி துவைக்க வாஷிங் மிஷின் இருக்கு, அது துணியும் போட்டு விட்டுட்டேன். நீ சாப்பிட்டு முடிச்சு நான் துணியை போய் மேலே போய் காய போட்டுட்டு வா. அதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது சேலை டாப்பு அயன் பண்ண வேண்டியது அயன் பண்ணிட்டு அப்படியே குமாரோடதையும் கொஞ்சம் அயன் பண்ணிடு. எப்பவும் அத்தை தான் பண்ணுவேன். இப்போ அவனை பார்த்துக்கிட்டு நீ வந்துட்டல, இதுக்கப்புறம் எல்லா பொறுப்பையும் நான் உங்ககிட்டயே ஒப்படைச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த மெயின் தெருவில் இருக்குல்ல, அந்த ஃப்ளைஓவர் கிட்ட அங்கே ஒரு தமிழ் கடை இருக்கு. நான் லிஸ்ட் கொடுக்கேன், நீ போய் கொடு. அவங்க கரெக்டாக போடுறாங்களான்னு எடையை மட்டும் செக் பண்ணு. வீட்டுக்கு ஹோம் டெலிவரி போட்டுருவாங்க. அமௌண்ட்டையும் செட்டில் பண்ணிட்டு வந்துரு. நான் உனக்கு பணம் எடுத்து வச்சிருக்கேன் சரியா? ஆண்டி இருங்க, ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டே போறீங்க. நீங்க ஒருவேளை சொன்னாலே இந்த வெக்கையில என்னால எதுவும் பண்ண முடியாது ஆண்டி. ஐ எம் சாரி. நான் என்னோட ரூம் போறேன். உங்களுக்கு என் ரூமுக்கு வெளியே நான் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா தானே ப்ராப்ளம். நான் என் ரூம்குள்ளே இருந்துக்கிறேன், ஏசி ஆன் பண்ணிக்கிறேன். என்னால் இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியாது ஆண்டி. எனக்கு செஞ்ச பழக்கமும் இல்லை. நீங்க சொல்றப்ப எதுவும் ஞாபகத்திலே நிற்க மாட்டேங்குது. சரி சுப்பு, நான் இதான் உனக்கு ஈஸியான வேலையா இருக்கும்னு நினைச்சேன். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இந்த வேலையெல்லாம் போய் குடுக்குன்னு முடிச்சுட்டு வந்துடுறேன். ஏன்னா எனக்கு இப்போ தான் 16 முடிஞ்சு 17 பிறந்திருக்கு பத்தியா? பாடன் இந்தியா பாடுறாமா? அது இங்கே இல்லை, அது கொஞ்சம் தள்ளி தான் இருக்கு. சரி, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். நீ வரதுக்குள்ளே லஞ்ச் பண்ணி வச்சிருவியா? சாரி ஆண்டி, நீங்கள் ஏன் எனக்கு தெரியாத வேலையாக சொல்கிறீங்க? எனக்கு சமையல்லாம் சுத்தமாக வராது. சரிம்மா, அதையும் நானே வந்து பார்த்துக்கிறேன். நீ அட்லீஸ்ட் துவைச்ச துணியாவது மேலே போய் காய போடு. ஆண்டி, உங்களுக்கு ஏஜ் ஆயிட்டுங்கிறதுனால நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் ஆண்டி. எனக்கு இங்க வீட்டுக்குள்ளேயே வேக்குது. என்னால மொட்டை மாடிக்கு போயெல்லாம் துணியை காய போட போக முடியாது. அப்புறம் என் ஸ்கின் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடும். நான் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் ஆண்டி. நீங்க மத்தியானம் லஞ்ச் முடிச்சுட்டு எனக்கு கூப்பிடுங்க, ஓகேவா? இது யாரு பாப்பாத்தி? முத்தம்மா, நீ என்ன கிண்டல் தானே பண்ற? இந்த கிண்டல் தானே என்கிட்ட வேணாங்கிறது. இது என் மருமக. கல்யாணத்துக்கு கூட நீ வந்தியே, பின் என்ன அடையாளம் தெரியலையா? வணக்கம் ஆண்டி. வணக்கம்மா. என்ன முத்தம்மா ஆளு திறந்த வாய மூடாம இருக்க? அது ஒன்றும் இல்லை. எப்படி இருக்கம்மா? நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்க எப்படி இருக்கிறீங்க? பரவாயில்லையே, உன் மருமக காலங்காத்தால குளிச்சு மகாலட்சுமி மாதிரி ரெடியாகி உன் கூட கோயிலுக்கு வந்திருக்கா. இந்த காலத்துல இப்படி பிள்ளைங்களை பார்க்கறதே அதிசயம்தான். காலையில இவ்வளவு சீக்கிரம் எழுந்து குளிச்சு வரணும்னா ஒரு 6 மணிக்காவது எந்திக்கணும்ல. சரியா போச்சு போ. 6 மணிக்கா? என் மருமக 4 மணிக்கே எந்திரிச்சிட்டா. என்ன சொல்ற பாப்பாத்தி? இவ ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாச்சே, எப்படி காலையில எழுந்திக்கிறா? உங்க வீட்டுல கரண்ட் போயிடுச்சா? நீ வேற. என் பையனுக்கு இந்த பொண்ணு கல்யாணம் நடந்த உடனே என் பையன்கிட்ட சொல்லி அவங்க அப்பா வீட்டுல என்னென்ன வசதி இருந்ததோ எல்லாத்தையும் கடன் வாங்கியாவது வைக்கணும்னு சொல்லிட்டேன். என் பையன் ரொம்ப சமத்து. பொண்டாட்டி வர போறவ கஷ்டப்படக்கூடாதுன்னு முன்னாடியே காசு சேர்த்து வச்சிருந்திருக்கான். வரதுக்கு முன்னாடி இன்வெர்டரு, ஏசி, அவங்க அப்பா வீட்டுல என்னென்ன வசதி இருந்ததோ எல்லா வசதியும் உண்டாக்கி கொடுத்தாச்சு. இது அந்த நாராயணம் பண்ணையார் வீட்டு பொண்ணு தானே? ஆமா உன் மகனுக்கு தானே முதல்ல வந்து அந்த சம்மந்தத்தை சொன்னேன். நீ இல்லை வேண்டாம், இப்போதைக்கு என் மகனுக்கு கல்யாணம் இல்லைன்னு சொன்னேன். நான் பார்த்தேன், பொண்ணு தங்கமான பொண்ணு, நம்ம எதுக்கு மிஸ் பண்ணணும் அப்படின்னு என் பையனுக்கு கேட்டேன். 2 பேரும் ஒரே காலேஜில் தான் படிச்சாங்களாம். ஆனால் லவ்வுக்கு இப்பன்னு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் ஒரே ஊர் பொண்ணுங்கிற பாசத்தில் 2-3 தடவை உதவி செஞ்சிருப்பா அவளுக்கு. அவளுக்கும் என் பையன் மேலே ஒரு நல்ல எண்ணம். அவங்க அப்பாவும் எங்கள் குடும்பத்தை பற்றி கேள்விப்பட்டவுடனே உள்ளூர்லேயே பொண்ணு கொடுக்க போகிறோமா அப்படின்னு சந்தோஷத்தில் இன்னைக்கு வர தங்கச்சின்னு தான் சொல்லுவாரு. சமந்தாரின்னு கூட சொல்ல மாட்டாரு. நல்ல பாசம். எனக்கு ஒரு அண்ணன் இருந்தா கூட இப்படி இருந்திருக்க மாட்டாங்க. சரி, மருமகள் மாமியாரும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன், கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன முத்தம்மா உடனே கிளம்புற? இப்பதானே கோயிலுக்கு வந்த. எப்பவும் கோயிலுக்கு வந்தா ஒரு 1 மணி நேரமாவது அரட்டை அடிச்சுட்டு தானே போவோம். அதுக்கு என்ன, இன்னொரு நாள் பேசிட்டா போச்சு. மருமக வீட்டில் இருக்கா. அவ லண்டன்லேருந்து வந்த புள்ள, பசி தாங்க மாட்டா. அதான் வீட்டுக்கு போகலான்னு பார்க்குறேன். போயிட்டு லஞ்ச்லாம் பண்ணோம்ல.
உன் மருமகிட்ட பண்ண சொல்ல வேண்டியதானே? அவன் நான் பண்றேன் அத்தைன்னு சொன்னா நான் தான் இல்லம்மா நான் வந்து பண்ணிக்கிறேன்ட்டு. எனக்கு பாரு என் கைப்பட பண்ணாதான் நல்லா இருக்கு. ஏன் முத்தமா இப்படி பண்ற? கிச்சன்ல இன்னும் ஓ ராஜ்யம் தான் நடக்கணும்னு நீ 2 கையும் இடுப்புல வச்சு நின்னுக்கிட்டனா மருமக உன் வீட்டுல எப்படி பழகுவா? அப்புறம் எல்லாரும் உன்னோட ஒண்ணா எப்படி மாறுவீங்க? எல்லா பொறுப்பையும் மருமகிட்ட கொடு. இப்ப நம்மளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா நம்ம கொடுக்க மாட்டோமா? அந்த மாதிரி தான் வருஷம்லாம் ஓடியாச்சு. நம்மளுக்கு 50 வயசு ஆகி போச்சு. இதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? அத்தை நல்லா சொல்றேங்க பாருங்க. காலையில இந்த டைலாக்க நான் தான் அத்தைகிட்ட சொன்னேன். இவ்வளவு நாளும் உழைச்சிட்டீங்க, ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்துக்கிறேன்னு. அத்தை கேட்டாதானே? நான் வாசல் பெருக்கிறேன்னு போனா அத்தை சாணம் தெளிச்சு வாசலை ஃபுல்லா ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. நான் பெருக்கிறேன் நீ கோலம் போடுன்னு சொல்லிட்டாங்க. சரி பாத்திரம் அலசலான்னு போனா பாத்திரத்தை அலசி வச்சிருந்தாங்க. சரித்த சமைக்கவாவது விடுங்கன்னு சொல்லிட்டு காய் நறுக்கிட்டு இருந்தா மசாலா எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. துணியை வாஷிங் மிஷின்ல போட்டோம். கடன்னு இவ்வளோ ஸ்பீடாலாம் எங்கள் வீட்டில் வேலை முடிஞ்சதே இல்லை. ஒரு 5 to 6க்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சுது. நான் கோயிலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன். பருப்பு அவிச்சு வச்சுட்டு சாதத்தையும் வச்சுட்டு வந்துட்டாங்க. கேட்டா போன உடனே சாப்பாடு பண்ணணுமா. இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கறதுனால 2 மணி நேரம் வேலை 1/2 மணி நேரத்தில் முடிஞ்சிருது. இதில் கேட்கணுமே, காலையில் என் டீயை புகழ்ந்து தள்ளிட்டாங்க. இதுக்கு மேலே உங்கள் ஃப்ரெண்டு நான் போட்ட டீயை 4 கப்பில் ஊற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் போய் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அவங்களும் பாராட்டி தள்ளிட்டாங்க. நான் குடிச்சு பார்க்கும்போது என் டீ சுமாராக தான் இருந்தது. ஆனால் அத்தை தான் என்னை பாராட்டணும்னு சொல்லிட்டு வேற ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணி அப்புறம் சூப்பராக ஒரு டீயை போய் கொடுத்துருக்காங்க. நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா. நான் தான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன். என்ன முத்தம்மா இப்படி சொல்ற? நீ லண்டன் மருமகளெல்லாம் பிடிச்சிருக்க. என்ன இருந்தாலும் நான் உள்ளூர் பணக்காரர் மகளை முடிச்சேன். நீ நாடு விட்டு நாடுல கல்யாணம் பண்ணிருக்க. ஆமா ஆமா, பணத்தை பார்த்து கல்யாணம் பண்ணக்கூடாது, குணத்தை பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும்னு சும்மாவா சொன்னாங்க? அத்தை, எங்க அத்தை சும்மா சொல்றாங்க. எங்க அப்பா எனக்கு 100 பவுன் போடுறேன்னு சொன்னாரு. ஆனா அத்தை உங்க பொண்ணை மட்டும் தான் கொடுக்கணும், கழுத்துல தாலி செயின் மட்டும் வேணா நீங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்க அப்பா கேட்டாங்க, தாலி செயின் மாப்பிள்ளை வீட்டுல தானே போடணும், மற்ற செயின்லாம் நான் போடுறேன்னு. அதுக்கு அத்தை, தாலி செயின் பொண்ணுங்களுக்கு ரொம்ப ரொம்ப சென்டிமெண்ட்டு, அவ அம்மா வீட்லேருந்து வந்தா அவ ரொம்ப சந்தோஷப்படுவாள்ல அப்படின்னு சொன்னாங்க. 10 பவுன்ல ஒரு தாலி செயின் மட்டும் அப்பா போட்டாரு. மீதி எதுவுமே அத்தை கராரா வாங்க மாட்டேன்ட்டாங்க. என்ன, நான் படிச்ச சர்டிபிகேட் மட்டும் கொண்டு வந்திருக்கேன். நீ என்னம்மா படிச்சிருக்க? அத்தை நான் டாக்டர் அத்தை, பீடியாட்ரிஷியன். இந்த குழந்தைங்களை எல்லாம் பார்ப்பாங்கல்ல அந்த டாக்டர். பாப்பாத்தி, இருந்தாலும் கூடவே இருந்துட்டு இந்த பொண்ணு டாக்டர்னு நீ சொல்லவே இல்லை என்கிட்ட. நீ என்கிட்ட பொண்ணு என்ன பண்றான்னு கேட்கவே இல்லையே முத்தம்மா. நீ லண்டன் மருமகன்னு சொல்லிக்கிட்டு இருந்த. சரி, உன் பையனுக்கு தான் லண்டன்ல பொண்ணுன்னு முடிவாகிட்டு அதுக்கப்புறம் இந்த பொண்ணை பத்தின விவரத்தை சொல்லி நான் என்ன செய்ய போறேன்? ஏழைக்கேத்த எள்ளுருண்ட, எனக்கு ஏத்த மருமக. இன்னைக்கு வர அவ நான் டாக்டர்னு காட்டினதும் இல்ல, பணக்கார வீட்டு பொண்ணுன்னு என்கிட்ட ஆணவமா நடந்துகிட்டதும் இல்ல. நானும் எல்லா பொறுப்பையும் அவகிட்ட ஒப்படைச்சிட்டேன். என் கை வீட்டு சாவியிலேருந்து எல்லாம் அவ இஷ்டப்படி தான் நடக்கு. இதுக்கப்புறம் தானே அவ என் குடும்பத்து மகாலட்சுமி. அவ தானே எல்லாத்தையும் பாத்துக்கணும். ஒரு நல்ல பொண்ணுட்ட நம்ம குடும்பத்தை ஒப்படைச்சிட்டோம்னு வச்சுக்கோயேன், அதை விட நம்மளுக்கு என்ன நிம்மதி இருக்கு சொல்லு? இதுல என் மக்கள் 2 பேர் வேற இருக்காங்க. அவங்களையும் அண்ணி 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 அண்ணின்னு நல்லா பாத்துக்கிறாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து என்னையும் கண்டுக்கிட்டே மாட்டாங்க பாத்துக்கோயே. நான் எனக்கு இந்த நிமிஷமே செத்து போனாலும் சந்தோஷமா செத்து போவேன். நல்ல மருமகளை கொண்டு வந்துட்டேன். 2 மக்களை நல்லா ஒத்துமையா பாத்துக்கிட்டுதா, அவங்களும் இவ்வளவு அண்ணன் மண்டாட்டி நல்லா பாத்துக்கிட்டாங்க. இதை விட எனக்கு என்ன வேணும் சொல்லு? இப்பவே அந்த ஏமா வந்து வா போவோம் பாப்பாத்தையும் கூப்பிட்டா சந்தோஷமா போயிடுவேன். அத்தை, என்ன பேசுறீங்க நீங்க? நீங்க இவ்வளவு நாள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அண்ணிங்களையும் என் புருஷனையும் வளர்த்துருக்கீங்க. இதுக்கப்புறம் உங்களை நாங்கள் சந்தோஷமா பார்த்துப்போம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருப்போம். நீங்க 100 வயசு வரைக்கும் என் கூட இருப்பீங்க. இதுக்கப்புறம் இப்படி பேசுனீங்க எனக்கு ரொம்ப கோவம் வரும். சரி வாங்க வீட்டுக்கு போகலாம், எல்லாரும் தேடுவாங்க. அத்தை போயிட்டு வரட்டுமா? முத்தம்மாத்த, நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப வீட்டுக்கு வாங்க. சரிம்மா, கண்டிப்பா வரேன். முத்தம்மா, அட்வைஸ் பண்றேன்னு தப்பா நினைக்காத. வீட்டுக்கு வந்த மருமக கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிடு. முக்கியமா கிச்சன் அவகிட்ட ஒப்படைச்சிடு. அதுக்கப்புறம் பாரு, குடும்பம் ஒத்துமையா இருக்கும். நீ நான் நின்னா அவ எப்ப பழகி எப்ப உங்களோட ஒண்ணு சேருவா. சரியா? நான் போயிட்டு வரட்டா? சரி பாப்பாத்தி. சொல்லுடி. ஹைடி, நம்ம ராஜ்நகர்ல புதுசா ஒரு இன்ஸ்டியூட் ஓபன் பண்ணிருக்காங்க. ஆமா. என்ன? செஃப் கார்னர் தான். இந்த இன்ஸ்டியூட்ல நீ முடிச்சனா பெரிய பெரிய ஹோட்டல்ல வேலை பார்க்கலாமா? ஆமாண்டி, நான் எங்க வீட்டுல சொல்லிட்டு அட்மிஷன் வாங்கிட்டேன். அமௌண்ட் எவ்வளோடி கேட்டியா? 2 lakhs தாண்டி. அதுக்கப்புறம் மந்த்லி ஏதோ பே பண்ணுனாங்க. அதை பத்தி எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா அட்வான்ஸா 2 lakhs பே பண்ணணும். ஓகேடி, நான் என் ஹஸ்பண்ட கேட்டு உனக்கு சொல்றேன். எதுக்கும் நான் 100% வந்துடுவேன்.
ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் அவர்கிட்ட கேட்கணும். நான் கேட்டுட்டு உனக்கு கால் பண்றேன். சரிடி, நீ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாத. ஆல்ரெடி லண்டன்ல கோட்டை விட்டுட்ட, டிகிரி கூட முடிக்கல, இங்க வந்து இதையும் கோட்டை விட்டுறாத. இல்லடி இல்ல, இந்த சான்ஸ் நான் மிஸ் பண்ண மாட்டேன். சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்ன சுப்பு இங்க நின்னு என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லைங்க, இங்க பக்கத்துல ராஜநகர்ல ஒரு இன்ஸ்டியூட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்ன இன்ஸ்டியூட்? சமையலுக்கு தாங்க. குக்கிங் அப்புறம் கேட்டரிங் அப்புறம் அது ரிலேட்டடா 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் ஒர்க் பண்ணுவோமே, அது ரிலேட்டடா ஒரு கோர்ஸ் இருக்கான். 2 lakhs பே பண்ணுமாங்க. 2 lakhs-ஆ? ஏங்க 2 lakhs அட்வான்ஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் மந்த்லி ஏதோ ஒரு அமௌண்ட் பே பண்ணுமா. என் ஃப்ரெண்டு கால் பண்ணி சொன்னா. நான் ஜஸ்ட் உங்ககிட்ட கேட்டுட்டு அவளுக்கு கன்ஃபார்ம் பண்ணணுங்க. எப்போ போலாம்? இல்ல சுப்பு, இப்ப நிச்சயமா முடியாது. லண்டன்ல இருந்து இங்க வந்து இப்பதான் செட்டில் ஆயிருக்கோம். எனக்கு புது கம்பெனி. ஸ்டார்டிங்லேயே போயிட்டு அப்படி இப்படி நிக்கிறதுக்குலாம் எனக்கு விருப்பமே இல்லை. சான்ஸே இல்லை. கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இங்க பாருங்க, என்ன மூட் அவுட் பண்ணாதீங்க. 2 lakhs கூட இல்லையா? இங்க பாரு சுப்பு, உனக்கு தெரியாது எதுவும் இல்லை. என்கிட்ட எப்பவுமே ஒரு 3 lakhs இருக்கும். அது எமர்ஜென்சிக்கு மட்டும்தான். ஸ்பெஷலி மெடிக்கல் எமர்ஜென்சி. ஃபேமிலிக்கு ஏதாவது அப்படிங்கிறப்ப கண்டிப்பா அடுத்தவங்க போய் நிக்க எனக்கு பிடிக்காது. அதனால மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு நான் 3 lakhs வச்சிருக்கேன். எந்த காரணம் கொண்டும் அதை நான் கை வைக்க மாட்டேன். கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, சரியா? ஒன்னும் இல்ல, கேளு. ஈவினிங் நீ நானும் அவுட்டிங் போலாம். அவுட்டிங் போயிட்டு வந்தா மூடு தன்னால மாறிடும், சரியா? என்ன சுபு, என்னாச்சு? என்ன ஆண்டி, பழையபடி இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு உட்காரக்கூடாது, சாரி கட்டிட்டு வான்னு சொல்ல போறீங்களா? ஏய் அதெல்லாம் இல்லை, சோகமா இருக்கியே என்னன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை ஆண்டி. ஏதாவது வேலை இருக்கா? உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா? இந்தாம்மா. என்னது ஆண்டி இது, கடைக்கு போகணுமா? இல்லைம்மா, இந்த பக்கத்தில் ராஜநகரில் இந்த சாப்பாடு பண்ணுறதுக்குலாம் ஏதோ படிப்பாங்களாமே, அந்த இன்ஸ்டியூட் திறந்துருக்காங்களாம். அதான் உனக்கு ஒரு ஃபார்ம் வாங்கிட்டு வந்தேன். ஆண்டி, உங்களுக்கு எப்படி தெரியும்? நீயும் குமாரும் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதான் போய் வாங்கிட்டு வந்தேன். இல்லை ஆண்டி, பரவாயில்ல. அதுக்கு 2 lakhs பே பண்ணுமா ஆண்டி? இப்போ கொஞ்சம் முடியாதுன்னு அவர் சொல்லிட்டாரு. பணம்லாம் கட்டியாச்சுமா. இந்த ஃபார்மை ஃபில் பண்ண சொன்னாங்க. எனக்கு ஃபில் பண்ண தெரியாதுல்ல, அதே என் மருமக வீட்டில் இருப்பா, ஃபில் பண்ணி வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன். நீ போய் இதை நிரப்பி கொடு, அதுக்கப்புறம் நீ கிளாஸ்ல சேர்ந்துடலாம், சரியா? மாசம் அத்தை உனக்கு கட்டிக்கிடுதே. அத்தை, என்னம்மா இது சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்க? விடு, அத்தை இருக்கேன்ல. பொம்பளைங்க எப்பவுமே இந்த மாதிரி ஏதாவது அவசர தேவை இருக்கும்னு கடுகு டப்பாலையும் மிளகு டப்பாலையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வைப்போம். எனக்கு ஒத்த பிள்ளை தானே, அவன் கொடுக்குற காசுக்கு எனக்கு என்ன செலவு இருக்கு? எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருந்தேன். இந்த சமயத்துல அது உனக்கு உதவுனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா. எனக்கு மருமகளும் நீதான், மகளும் நீதான். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா தானே நாங்க சந்தோஷமா இருக்க முடியும். என் தங்கம்ல ஃபீல் பண்ணக்கூடாது, சரியா? அத்தை, நிஜமாவே எனக்கு சமைக்க தெரியாது, வீட்டு வேலையும் பண்ண தெரியாது. லண்டன்ல ஜாலியா இருந்துட்டேன். ஆனா கண்டிப்பா உங்களுக்கு நான் உதவி பண்ணுவேன். நீங்க சொல்லி கொடுங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நான் என் கல்யாணத்துக்கு அப்புறமா என் மாமியார் எப்படி இருப்பாங்களோன்னு ரொம்ப பயந்தேன். நம்ம சமைச்சா அவங்க ரொம்ப குறை சொல்லுவாங்களோ, நம்ம வேலை பார்த்தா ஒன்னொன்னுலயும் குறை கண்டுபிடிப்பாங்களோன்னு நினைச்சேன். ஆனா எங்க அத்தை அப்படி இல்லை, என்ன ஒரு அம்மா மாதிரி பாத்துக்கிறாங்க. என்ன மாதிரி எனக்கு கிடைச்ச மாதிரி அத்தை உங்களுக்கு கிடைச்சிருக்கா? கிடைச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தமிழ் பொக்கிஷம் நியூங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. பாய் பாய்.